ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 2024 செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 மூவிஸை லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். 10th பிளேஸில் இருக்க படங்கள் என்னென்னதுன்னா, கவின் நடிக்கிற பிளட்டி பெகரும் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற எல்ஐசி ஃபிலிமும் தான். இதில் பிளட்டி பெகர் பார்த்தீங்கன்னா கவின் ரெடின் கிங்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நம்ம நெல்சனோட அசிஸ்டன்ட் டேரக்டரான சிவபாலன் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் தான். ஃபில்ம் அண்ட் பிக்சர்ஸ் மூலிமா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட டைட்டில் ட்ரீசரே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. கவினும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த படமும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது எல்ஐசி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்ஜே சூர்யாலாம் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். 3 எக்ஸ்டென்ட்டு பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா, விக்னேஷ் சிவன் சொல்லிட்டு 3 டேரக்டர்ஸ் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2030 நடக்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 9th பிளேஸில் இருக்க படங்கள் என்னென்னதுன்னா, ஏகேஸ், விடாமுயற்சி, அதுக்கப்புறமா குட் பேட் அக்லி. இந்த 2 படத்துலேயும் நம்ம அஜித் சார் தான் நடிக்கிறாங்க. இதில் விடாமுயற்சி படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், த்ரிஷா, ஆரவ், ரெஜினா கேசன்ட்ரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட டேரக்டரை பற்றி சொல்லணும்னா, மகிழ் திருமேனி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேரக்டர், ரொம்ப சென்சிபிளான டேரக்டர். ஸோ அவரோட முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் எடுக்கிறாரு. மார்க் ஆண்டனி நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் அப்டேட்லாம் எதுவும் தெரியல. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு ஃபேன் பாயாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 கேரக்டராக அஜித் சார் நடிக்க போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 8th பிளேஸில் இருக்க படம் என்னதுன்னா கங்குவா தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார், திஷா பட்டானி, பாபி தியோல், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா தான். இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அண்ட் த பாஸ்ட், ஹிஸ்டாரிக் போர்ஷன்ஸும் ப்ரெசன்ட் போர்ஷன்ஸும் சொல்லிட்டு நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ராம் சரண் நடித்த மாவீரன் படம் மாதிரி தான் இருக்கும். அந்த ரிசம்பிளன்ஸ் தான் இருக்கும். இந்த படத்தை எப்படி இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே தான் மேட்டர். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டைட்டில் ட்ரீசர் வரையும் அதோட சிஜிலேருந்து விஎஃப்எக்ஸ்லேருந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூர்யா சாரோட கெட்டப்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு சிறுத்தை சிவா அவங்களோட படம் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சிறுத்தை, அதுக்கப்புறமா வீரம், வேதாளம் வரையும் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த படத்துலேருந்து ரொம்ப கிரிஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாத்த இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்கும். இந்த படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேக்காக கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ட்ரீசர்லாம் நல்லா தான் இருந்தது. செவன்த் பிளேஸில் இருக்க படங்கள் என்னென்னதுன்னா, தனுஷ் அவரோட ராயன், அதே மாதிரி அருண் விஜய் அவரோட வணங்கான் தான். இதில் ராயன் படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர், எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவரே தான் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த பாப்பாண்டி படமும் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட டைரக்ஷன் வைஸாக. அதே மாதிரி இந்த படமும் ஒரு வடச்சென்னை பேஸ்டு படம். அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏ ரஹ்மான் தான் மியூசிக். ஏற்கனவே 2 பாட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் பெரிய பாய். ஸோ இந்த படத்துல பிஜிஎம்ஸும் இன்னும் இருக்க பாட்டும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாலா சார் எடுத்திருக்க வணங்கான் படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய், மிஸ்கின், சமுத்திரக்கனின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரீசரே ரொம்ப சூப்பராக இருந்தது. முழுசாக பார், பாலாவின் ஹீரோவாக மாதிரியே அருண் விஜயை பாருங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அருண் விஜய் ஃபுல்லாக பாலாவோட ஹீரோவை மாதிரி பரட்டத்தில் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட ஆக்டிங் ஸ்கோப் இதில் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்ஸ்த் பிளேஸில் இருக்க படங்கள் என்னென்னதுன்னா அமரன், SK23. இதில் பார்த்தீங்கன்னா அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரங்குன் படத்தை எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்தோட ஒரு பயோபிக் ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாமல் SK அவரோட அவுட் ஆஃப் ஜோன் ரொம்ப இன்டென்ஸான ஸ்டோரி, ரொம்ப மிலிட்ரி பேஸ்டு ஸ்டோரி, அதுவும் இல்லாமல் ஒரு பயோபிக் ஸ்டோரியாக நடிக்கிறாரு. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க எதுவும் ஒப்புக்குன்னு எந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா
கமல் சார் நல்லா கதை கேட்டு தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதை ரொம்பவே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SK23 இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அது கூடவே இதில் பார்த்தீங்கன்னா எஸ்கே, வித்யுத் ஜம்வால், ருக்மிணி வசந்தெல்லாம் நடிக்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜி டைரக்டர். அவரோட தீனா, கஜினி, ஏழாம் அறிவு, துப்பாக்கி, கத்தின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொண்டாடின படம். ரொம்ப சூப்பராக இருந்த படம். ஸோ அவர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரெலாம் இல்லை. ஸோ இந்த படத்தில் அவர் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 5th பிளேஸில் இருக்க படங்கள் என்னென்னதுன்னா விடுதலை 2 அண்ட் மகாராஜா. இதில் விடுதலை 2 படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி, சூரி, ஜிவிஎம், பிரகாஷ் ராஜ், மஞ்சு வாரியர்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் வெற்றிமாறன் சார் தான். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சது வட சென்னை தான். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விடுதலை தான். ஸோ அதனால் இந்த செகண்ட் பார்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விடுதலை படம்லாம் பார்த்துட்டு 2 நாளாக தூக்கமே வரல ஒழுங்காக. அவ்வளோ இன்டென்ஸான ஸ்டோரி. ஸோ இளையராஜா மியூசிக் வேறு ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மகாராஜா படம் பார்த்தீங்கன்னா இதில் விஜய் சேதுபதி, அனுராக் கேஷப், அபிராமி அவங்க, நட்டீஸ்வரன் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம குரங்கு பொம்மை எடுத்த நித்திலன் சார் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர், அதுக்கு மாதிரி ரிலீஸ் ட்ரெய்லர், அதோட போஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஆரஞ்சு ஸ்டோன் கலர் பேலட்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங்லேருந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோலாம் பார்த்தவங்க செம க்ரைம் த்ரில்லர் படம்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் மறக்காமல் ஜூலை 14 இந்த படத்தை போய் பாருங்கள். மார்க் மை வேர்ட்ஸ், இது நல்லா தான் இருக்கும். லட்சுமி சார் நெக்ஸ்ட்டு 4th பிளேஸில் இருக்க படம் என்னதுன்னா வேட்டையன் படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவர் ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், ரக்ஷனுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்பீம் படத்தை எடுத்த TJ ஞானவேல் அவர் தான். ஜெய்பீம் படம் வழியாக சமூகத்தில் கடைசியில் இருக்க மக்களுக்கான அவங்களோட வாழ்வியலும் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளையும் காமிச்சு அதுக்கு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தவர். ஸோ வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு மாசஸ் போக ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த படத்தை முடிப்பாருன்னு நினைக்கிறேன். குறி வச்சா ஏற விழணும். நெக்ஸ்ட்டு 3rd பிளேஸில் இருக்க படம் என்னதுன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட் படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர், பிரசாந்த், பிரபுதேவா, மைக் மோகன் அவர், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, யோகி பாபு, VTV கணேஷ், அஜ்மல், பிரேம்ஜி, வைபவ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயே டுவல் ரோல் வேலை ப்ளே பண்ணுறாரு, அப்பா பையன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருக்காரு, த்ரிஷா அவங்க கேமியோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் CSK பிளேயர்ஸ் கேமியோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாரை 1 மினிட் மூலயமா AI மூலயமா கேமியோ பண்ண வச்சுருக்காங்க. ஸோ வெங்கட் பிரபு என்ன குக் பண்ணுறாருன்னு வேறு தெரியல. ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. மாநாடு, மங்காத்தா மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் வேறு மியூசிக் பண்ணுறாரு. அவரோட BGM பாட்டெல்லாம் விசில் போடு என்ன தான் லிட்டில் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு பாட்டை வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நல்லா தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். செகண்ட் பிளேஸில் இருக்க படங்கள் என்னென்னதுன்னா தக் லைஃப், கல்கி 2898 AD, அதுக்கப்புறமா இந்தியன் 2 படம் தான். இந்த தக் லைஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார், STR, அசோக் செல்வன், அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜோ ஜார்ஜ், த்ரிஷா, நாசர்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம OG மணிரத்னம் சார் அவர் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சாரும் மணி சாரும் சேர்ந்து தான் ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டைட்டில் ட்ரீசரில் அவர் என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுலேருந்து மூக் அபவுட் ஷார்ட்ஸ் வழியாக ஆக்ஷன் சீக்வன்ஸை எடுக்கிறதுலேருந்து அதுக்கப்புறமா ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு டைலாக் ரிவர்ஸில் சொல்கிறதுலேருந்து STRோட மாஸ் என்ட்ரி காரில் வரதுலேருந்து அது மட்டும் இல்லாமல் பெரிய பாய் பின்னாடி உட்காந்து மியூசிக் பண்ணுறதுலேருந்து சொல்லிட்டு ஒரே சம்பவமாக இருக்குது இந்த படம்லாம். ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 60% ஆஃப் த ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் டிசம்பர்லேயே வரும் தான் சொல்லிட்டு ப்ரொடியூசர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கணும். என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். ஞாபகம் வச்சுக்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கி 2898 AD படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர், கமல் சார் அவர், தீபிகா படுகோன், அதுக்கப்புறமா அமிதாப் பச்சன் சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நாக் அஸ்வின் தான். இந்த படத்தில் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் VFXல இருந்து நம்ம கமல் சாரோட அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது அது கமல் சார்னே கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டைம் வீடியோ பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் டீகோடிங் வேறு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயும் தோக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இந்தியன் 2 படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் அவங்க, சித்தார்த், அதுக்கப்புறமா பிரியா பவானி சங்கர், காஜல் அவங்க, அம்மா ரகுல் பிரீத் சிங், சமுத்திரக்கனின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. எனக்கு அந்த பாரா சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அனிருத் வந்து அவரோட அவுட் ஆஃப் ஜோன் வந்து ஏஆர் ரஹ்மான் மாதிரி சூப்பராக மியூசிக் போட்டிருந்தார். ஸோ அந்த பாரா சாங்கோட விஷுவல்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காகவே இந்த படத்துக்கு நான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சங்கர் சார் எடுத்த படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்தியன் தான். ஸோ இந்தியன் 2 வந்து கரப்ஷனை வந்து எதிர்க்க மாதிரி படம். ஸோ ரொம்ப சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் என்ன படம்னா, என்னடா ஏற்கனவே நிறைய படம் எல்லா படமே சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளேஸில் தங்கலான் படம் தான் இருக்குது. என்னடா நீ விக்ரம் சார் ஃபேனான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நான் ஒரு ஆண்டவர் ஃபேன் தான். ஆனாலும் எனக்கு தங்கலானோட ட்ரீசர் பார்த்துட்டு ரொம்ப ஹைப்டாக இருக்கேன். ஏன்னா இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப்டாக இருக்கேன். ஏன்னா இந்த படம் ஒரு பாரஞ்சித் ஃபிலிம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார், மாளவிகா மோகன், பசுபதி சார், அதெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அந்த ட்ரீசரில் அந்த பாம்பை முறிச்சு எடுக்கிறதுலேருந்து அவரோட ஆக்டிங் வந்து சமபயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா மாளவிகா மோகனுக்கு வேறு ஒரு கத்தனா பவர் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் மாதிரி படம் தான் நினைக்கிறேன். KGF பேஸ்டு படம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ட்ரீசர் பார்த்துட்டே ரொம்ப ஹைப்டாக இருக்கேன். எப்போ இந்த படம் வரும், எப்போ படம் வரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட டாப் 10 படத்தோட லிஸ்ட். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினிமா ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்னு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.